பஸ்ஸை விட்டு இறங்கும்போதுங்க பஸ் ஸ்டாண்டில் செருப்பு வந்து போச்சு. அடடே என்ன இப்படி ஆயிடுச்சேன்னு சரி புது செருப்பு வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் கொஞ்சம் தூரம் நடந்தேன். அதுக்குள்ளே அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு மூலையில் ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் செருப்பு தைச்சிக்கிட்டு இருந்தார். அந்த ஒரு சின்ன தார்பாய் மாதிரி ஒன்று போட்டு 2 குச்சியை நட்ட வச்சு அதுக்கு அடியில் குறுகி உட்காந்துக்கிட்டு அந்த நிழலில் செருப்பு தைக்கிற வேலை செஞ்சுட்டு இருந்தார். அட பரவாயில்லையே, நம்ம செருப்பை இங்கே தைச்சிக்கலாமே புது செருப்பு வாங்குறத விட அப்படின்னு நினச்சிட்டு நான் கொண்டு கொடுத்தேன். கொடுக்கலான்னு போய் நிற்கிறேன். அவர் ஏற்கனவே ஒரு செருப்பு தைச்சிட்ருக்கார். பக்கத்தில் ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்குறாங்க. என்னை இப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு அவர் சொன்னார், சாமி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னாரு. நான் வெயிட் பண்ணேன். அப்புறம் அந்த செருப்பு தைச்சதுக்கப்புறம் என்னோடய செருப்பு கேட்டார், கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் அந்த செருப்பு வாங்கி அவர் தைக்கும்போது வெயில், சரியான வெயில், நல்லா மத்தியானம் 2 மணி 1:30 மணி. அந்த வெயிலில் நான் கொடுத்துட்டு நிற்கிறேன். அவர் தன்னோட முதுகுக்கு பின்னால் அந்த செவுத்தோரத்துலேருந்து ஒரு அட்டையை எடுத்து என் முன்னால் போட்டு, சாமி கால் சூடு, இதில் கால் வச்சுக்கோங்க என்றார். அவர் தைத்து தருகிற அந்த சிறிது நேரம் கூட ஒற்றை காலில் செருப்பில்லாமல் இருக்கிற எனக்கு கால் சுடக்கூடாது என்று அவர் நினைத்தார். உண்மையிலேயே நான் மெய்சிலிர்த்து போனேன். அந்த பெரியவர் என்னை விட வயதானவராகத்தான் இருந்தார். என்ன சொல்லுகிறார் நமக்கு என்று நான் யோசித்தேன். என்னை இவர் சாமி என்று அழைப்பதற்குரிய காரணம் என்ன? நான் ஒன்றும் அந்த மாதிரி காஸ்டியூம்லேயும் இல்லை. சாமி மாதிரி கெட்டப்பலியாக இருக்கிறேன். ஆனாலும் அவர் என்னை சாமி என்று அழைக்கிறார். காரணம், அவர் எனக்கு சொன்ன அந்த கருத்து, ஒவ்வொரு தொழில் செய்பவனுக்கும் தன்னுடைய வாடிக்கையாளர், கஸ்டமர் தான் தெய்வம். அதனால்தான் அவர் என்னை சாமி என்று அழைத்தாரோ என்று நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, தன்னுடைய கஸ்டமர், தன்னுடைய வாடிக்கையாளர் எந்த விதத்திலும் கஷ்டப்படக்கூடாது என்று அவர் நினைக்கிறார். இது அடிப்படையான ஒரு தொழில் தர்மம். இது இருப்பவர்கள்தான் தொழிலில் வெற்றி அடைய முடியும். கஸ்டமர் கேர் என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுத்தது இந்த நிகழ்வு. என்றும் அன்புடன் உங்கள் ஆர். ஜெகநாதன், சிறுமுகை. நன்றி, வணக்கம்.